அம்மா ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் தரேன்னு சொன்னல. நாளைக்கு கட்டலாம். இன்னைக்கு கடைசி நாள்மா. கடைசி நாள்னா நாளைக்கு கட்டலாம். போ போ. ஸ்கூல் பேசிக்கிட்டு தானே பணம் கேட்ட, அப்புறம் ஏன் கொடுக்கல? அத உன் மனசாட்சிக்கிட்ட கேளு, அது பதில் சொல்லும். என் புருஷனை தவிர என் உடம்ப உனக்கு மட்டும் பங்கு போட்டது உன் ஆன்ம மேல உள்ள மோகத்தினால இல்ல, பிள்ளைங்களை கரை ஏத்தணுன்றதுக்காக தான். ஆனா நீ என் புள்ள மேலேயே கண்ணு வச்சுட்ட இல்ல. இனிமேல் நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. தங்கம் தொடாத. இனிமேல் என் பேரை கூட சொல்லாத. ஏன் தங்கம்? இனிமே என் பேரை சொன்ன உயிரோட போக மாட்டேன். ராஜா, என்னம்மா? இன்னைக்கு குளிக்க போலியாப்பா? இல்லை. ஏன்பா, ஏதாவது பிரச்சனையா? ஆமாம்மா, அந்த ஊர்க்காரங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. வம்பு தும்புக்கு போவாதப்பா. நான் உங்கள் மகம்மா, எந்த வம்புக்கும் போக மாட்டேன். இந்தாப்பா. 100 ரூபா எதுக்குமா? 50 ரூபா போதும். வச்சுக்கப்பா, படிச்ச புள்ள நீ, 4 காசு கையில இருக்க வேண்டாமாப்பா? எதுக்குமா இப்போ வேஸ்டா? நீ வேண்டான்னு சொல்றதான் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஆமா, பிரசிடண்ட் கிட்ட வேலைக்கு சொல்லி வச்சிருந்தியே, என்னப்பா ஆச்சு? சீக்கிரம் கால்ஃபர் பண்ணுவாங்களாம். கால்ஃபர் பண்ணதும் 3 லட்ச ரூபா அட்வான்ஸ் தரணுமா? கொடுத்துடலாம்ப்பா. உன்னை கவர்மெண்ட் வேலையில உட்கார வச்சு அழகு பார்க்கணும்னு உங்க அப்பா ஆசைப்பட்டாரு. அவரால் அதை பார்க்க முடியலனாலும் நீ அவரோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்ப்பா. நிச்சயமா அப்பாவோட ஆசையை நிறைவேற்றி வைப்போம்மா. ஏன் பெருசு போகவே முடியாதா? போக முடியாதுன்னு யார் சொன்னது? கொஞ்ச நாள் போகட்டும், சூடு தணிஞ்சதுக்கப்புறம் போகலாண்டா. அது வரைக்கும் என்ன செய்யறது? கண்ணெல்லாம் காஞ்சி போச்சு. இனிமேல் தினமும் காலையில் ஸ்கூலு, அப்புறம் காலேஜ் பக்கம் போகலாம். என்ன சொல்கிறீங்க? ராஜா, போகலாண்டா, வாடா. இந்த ட்ரெஸ்லையா? ஆமாம். நாளைக்கு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம். சரியா? சரி, அப்போ நாளைக்கு போகலாம். பகல் கனவா? ஆளுக்கு உயரமும்